அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தற்பொழுது சந்திக்க வந்துள்ள எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் எம்கே ஹாஸ்பிட்டல் கம்பல மிஸ்டர் KS ஐதர் அலி அவர்களை. வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐதர் அலி அவர்களே, தற்பொழுதுள்ள நாட்டின் சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், இன்னும் 2-3 மாதங்களில் நாட்டிற்கு பொருத்தமான ஒரு ஜனாதிபதி தெரிவு இருக்கின்றார். அந்த வகையில் முஸ்லீம்கள் ஆகிய எங்களுடைய பங்கு என்ன, முஸ்லீம்கள் எந்த வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தகவலை எங்களுக்கு தருவது உங்கள் பொறுப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இது நல்ல சந்தர்ப்பம். இது நல்லபடியாக பாவிக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, இலங்கை வரலாற்றை எடுத்தால் சுதந்திரம் கிடைத்த பிறகு குறுகிய காலம் மட்டுமே இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்தது. அடுத்தடுத்து வந்த அரசாங்கம் எல்லாம் இனவாதம் என்றதுமே பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினர்களை எப்படியாவது கண்டனங்களுக்கு ஆளாக்கி அவர்களை வதைப்படுத்துகிற மாதிரியும், இந்த சிறுபான்மை மக்களால் தான் பெரும்பான்மை மக்களுடைய வளமும் அவர்களுடைய பொருளாதாரமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதாக ஒரு நாடகத்தை நடத்தி அதுக்கு தோதாக அவர்களுடைய சமய குருமார்களும் துணை போய் மாறி அரசாங்கம் செய்து வந்தார். இந்த காலப்போக்கில் முஸ்லிம்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். சந்தர்ப்பத்தை அனுபவிக்க வேண்டும், பெரும்பான்மையினருக்கு துணை போய் சில பேர் காசு பணம் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்திலும் சில முஸ்லீம் அரசியல்வாதிகள் முன்வந்து அவர் நடந்து கொண்ட முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது அடுத்தடுத்து வந்தவர்கள் செய்த திகன வன் செயல், பாஸ்கு என்ற அந்த சர்ச் பள்ளிமுறை அப்பாவியாக நாங்கள் இருந்த முஸ்லீம் எங்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி ஏராளமான பொருள் சேதம், ஒரு 2 உயிர் சேதம் எல்லாம் பண்ணி முடித்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு உண்மை தெளிந்து விட்டது. எப்படி தெளிந்தது? இப்படி பதவிக்கு வந்தவரெல்லாம் இந்த நாட்டை பங்கரோத் ஆக்கி விட்ட பிறகுதான் கண் திறந்தது. யாருக்கு கண் திறந்தது? பெரும்பான்மை மக்களுக்கு கண் திறந்தது. அவர்களே இப்பொழுது இனவாதம் வேணாம், இந்த நாட்டில் நம்மெல்லாம் ஒன்றும், இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இதற்கு மேலும் இந்த நாட்டில் ஊழல்லையே இது பார்லிமெண்ட் போகிறது பொருள் சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய சித்தாந்தத்தை உண்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அது ஒரு 50 வருஷ காலத்து சரித்திரம் மாதிரி. முற்காலத்தில் இப்படி திருடலை, ஆனால் அவர்கள் அந்தஸ்துக்காகவும் பெருமைக்காகவும் இருந்தார்கள். பிற்காலத்தில் வந்தவர்கள் கோடியாக இந்த ஏழை நாட்டில் உள்ள சொத்துக்களை எல்லாம் சூறையாடி இந்த நாட்டை வறுமை நிலைக்கு தள்ளி பஞ்சம் பட்டினி உண்டு பண்ணி மக்களை பரிதவிக்க விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் பழைய காலம் மாதிரி எங்களுக்கு பச்சை கொடி வேணும், நீலக்கொடி வேணும், சிவப்பு அதெல்லாம் வேணாம், நாங்கள் முஸ்லீம்கள் வேணாம், அரசியல் ரீதியாக முஸ்லீம் லேபலோடு உள்ள கட்சிகள்லாம் வெட்டி கிழிச்சது தான் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. தமிழ் மக்களும் கூட மனம் தெரிந்து விட்டாங்க. இளைஞர்கள்லாம் இப்போ பழைய கிழட்டு தமிழரசு கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. அவர்களுக்கு அதிவிரைவில் ஓரங்கட்டி விடுவார்கள். எல்லாருக்கும் வேணும் அற்புதமான ஒரு தாயகம், சுதந்திரமான தாயகம், வேண்டிய மக்களுக்கு வேண்டிய மாதிரி தொழில் செய்து முன்னேற நாணயமாக நடந்து மற்ற மக்களை கௌரவமாக நடத்தும் ஒரு நல்ல பக்குவம் உள்ள இதை வெளிநாட்டில் உள்ள நமது இலங்கை மக்கள் நடந்து காட்டி கொண்டிருக்க அமெரிக்காவில், கனடாவில், லண்டனில், யூகேயில், பிரான்சில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவருடைய கனவெல்லாம் ஒரு அழகான ஸ்ரீலங்கா மாதாவை தாயை காண்பது தான். ஆக நாங்கள் இது பற்றி பேசுறது, ஊழல் குற்றம் செய்தவர்களையெல்லாம் பாதுகாக்கும் ஒரு போக்கு, இதுவற்றையெல்லாம் தண்டிப்பது இல்லையா, அந்த பொருள்களை மீண்டு எடுப்பது இல்லையா, தாய் நாட்டை காப்பது இல்லையா என்று யாரும் பார்லிமெண்ட்டில் இப்போதுக்குள்ள அரசியலிலும் சரி எதிர்கட்சின்னு அதை ரொம்ப காரசாரமாக பேசுவதே இல்லையாண்டா அதுலேயே குள்ளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அது அவர்களை பாதிக்கும் போது அப்படியே தான் சுதந்திரமாக பதவிக்கு இதுவரைக்கும் வராத ஒரே ஒரு தலைவர் அனுரகுமார திசாநாயகன் என்றக்கூடிய சகோதரர். அவர் அப்பட்டமாக சொல்லுகிறார், எல்லா இடத்துலையும் சொல்லு, நாங்கள் ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், அதே தூண்டுறவனை எங்கிட்ட வச்சிருக்க மாட்டோம், அதே நேரத்தில் ஊழல் குத்தம் பண்ணால கட்டாயம் தண்டிப்போம், பொருளாதாரத்தில் புரட்சி பண்ணுற எங்களால் கடத்த முடியாது, மக்கள் கையில் இருக்க அவங்கவுங்களா உழைச்சி முன்னேறணும், அதற்குரிய பரிசரை சுற்றாடலை நாங்கள் உருவாக்கி தருவோம், மிச்சதும் உள்ளது உங்கள் கையில். இது ரொம்ப பெரிய ஆப்ரேஷனுக்கு அம்பிட்ட வியாதி எஸ்தர் தான் ஸ்ரீலங்கா. இது குணமாகி நடமாடுறதுக்கு. ஆனால் இந்த கேன்சரை வெட்டி எறியக்கூடிய ஒரு சர்ஜனாக நாங்கள் ஏகேடி அவர்களை பார்க்கின்றோம். கேன்சரை வெட்டினதோடு நோயாளிக்கெல்லாம் சரி வந்துடாது.
அவர் தொடர்ந்து கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி எல்லாம் போயிட்டு மருந்துகளும் சாப்பிட்டு சுகாதாரமாக இருந்தால் தான் உயிர் வரும். கஷ்டப்பட்டு தான் பிழைக்கணும். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். இல்லை நான் அதை தருவேன், 500 கிலோ அரிசியும் கூட தந்துடுவேன், மகனுக்கு வேலை தந்துடுவேன், வீடு கட்டி தருவேன்னு சொன்னால் இதெல்லாம் பழைய காலத்து போலி புரமிசுகள், வாக்குறுதிகள். இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஏமாற வேணாம். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கக்கூடிய மக்கள் இந்த அரசாங்க உத்தியோகம் தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு படிக்க வேணாம். அது ரொம்ப சரி வராது. பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணவும் பொதுமக்களை ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக்குவதும் அதுவும் சரியில்லை. ஆக வருங்காலத்தில் மற்ற நாடுகளை கொப்பி அடி இந்தியாவில் எப்படி பிழைக்கிறார்கள், மலேசியாவில் என்ன செய்கிறார்கள், சிங்கப்பூரா எப்படி பிழைக்கிறது, இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் சுதந்திரமாக வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலையை இவங்க உண்டு பண்ணி தர்றேங்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் அப்படி சொல்கிறாரு. இல்லாட்டி மற்றவங்க சொல்ல நான் உனக்கு யூனிவர்சிட்டியில் 1000 சீட்டு தர்றேன், 2ஆம் பண்ணி எல்லாரும் படித்து முடிச்சுட்டு கொடியை பிடிச்சி ரோட்டில் நிற்க வேண்டியதான். அப்படி ஒரு செட்டப் வேணாம். அதனால் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணணும். பார்லிமெண்ட்டில் நிறைய சேஞ்ச் வேணும். போகிற தலைவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும். இந்த இலக்கணம் ஒன்றுக்கு இப்போ இல்லை அம்பிட மாட்டாங்க. மகா அயோக்கியர்கள் திருடர்களும் தான் பார்லிமெண்ட் பூரா இருக்கிறாங்க. அவங்க மொத்த சத்த உள்ளவங்களும் அந்த பதவி அந்தஸ்துக்காகவும் என்ன செய்வது நாங்கள் ரோட்டில் நின்றாங்கக்கூடிய கவலையிலையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் இதை சொன்னாங்க, சேவைக்கு தான் வருவோம், இதை சுரண்டி திங்கிறதுக்கு வரல, நாம் ஏழைகள், நம்ம மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படின்னு பலவிதமான ஒரு நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடிய முறையில் அவர்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த வரக்கூடிய பொது தேர்தலில் இந்த நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் மாற்று விதமாக மீண்டும் இதே சிஸ்டம் தொடர்ந்தால் தரையில் புல்லு இருக்காது, மேஞ்சியாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போங்க. நிச்சயம் அப்படித்தான் ஆக்கி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவாங்க. உரிய உடுத்த கூட ஆடி இல்லாமல் ரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் எங்கள் கண்மணிகளே. அந்த வகையில் உண்மையிலேயே மிகவும் நன்றி எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் MK ஹாஸ்பிட்டல் ஹைதர் அலி அவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் என்ற வகையில் நாங்கள் இது நாங்கள் பிறந்த நாடு, இந்த வகையில் இதுக்கு நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக இந்த முறை அனுரகுமார் திசாநாயக்க கட்சியில் ஜாதிய ஜனபலவேக தேசிய மக்கள் சக்தியில் அந்த கட்சியில் தான் இனவாதம் இல்லாத, லஞ்சம் மூளை இல்லாத ஒரே கட்சியாக எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் படித்த அளவில் எங்களுக்கு விளங்குது. அந்த வகையில் முஸ்லீம் என்ற வகையில் பழைய சிஸ்டம் எல்லாம் நாங்கள் முடித்துவிட்டு நாட்டின் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்கால பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நாட்டை அமைப்பதற்கான முஸ்லீம்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலாவின் நாட்டப்படி ஒரு முயற்சி எடுப்போம் என்ற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் உங்களிடம் பெற்றுக்கொண்டோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களுடைய குறுகிய நேரத்தை எங்களுக்கு தந்து உதவியமைக்கு நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவங்களுக்கு இன்னும் மீண்டும் நல்ல ஆயுளை தருவான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.